என் பேர் ஆல்பர்ட் ஜெயராஜ். தாஜ் ஹனின்னு சொல்லிட்டு நம்ம தேன் பண்ண வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி தேனி பெட்டி வச்சு வளர்க்குறோம். நம்ம அதை ட்ரைனிங்காகவும் சொல்லித்தரோம். இன்றைக்கி அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேருந்து நம்மள்ட்ட ட்ரைனிங்க்கு வராங்க. ரோவர் பெரம்பலூர் காலேஜ்லேருந்து. அவங்களுக்கு நம்ம வந்து தேனீ வளர்ப்பை பற்றி ஃபுல்லாக இன்றைக்கி சொல்லித்தரோம். வீடியோவில் பாருங்கள். ஓகே, இப்போ குயின் எப்படி, அதாவது புதுசாக பெட்டி எப்படி இது பண்ணுறாங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இது எந்த டைமில் செய்யணும்னு இருக்குது. தேனி நம்ம பிரிக்கணும் பார்த்தீங்களா, சொன்ன பார்த்தீங்களா, தாய் கூடு வந்து எத்தனை பிரியிறது அது எப்படின்னு பார்த்தோம்னாக்க, நம்ம டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதம் கண்டிப்பாக நடக்கும். எல்லா கூட்லேயுமே இயற்கையாகவே நடக்கும். இயற்கையாக கட்டுற கூடாக இருக்கும், நம்ம வளர்க்கறதா இருக்கட்டும். இந்த அறுவடைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஈல்டு வருது பார்த்தீங்களா, அந்த டயத்தில் தான் இது அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? இந்த டயத்தில் வந்து நேச்சுரலாகவே இருக்கும். அதை பார்த்துட்டு நம்மளே அதுலேருந்து பிரித்து வச்சோம்னாலே போதும். அந்த ஸ்டெப்பு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். சரிங்களா? இன்னொன்று செயற்கையாக உருவாக்குறது. அதாவது ஒரு ராணி இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த சீசனில் நம்ம செய்கிற பார்த்தீங்களா, இது செயற்கை. சரிங்களா? செயற்கை அப்படின்னாக்க நம்ம 3 ராணியோட 3 அறையோடு எடுத்து வேற ஒரு பெட்டியில் வச்சுருவோம். அதை கொண்டு போய் வேறு இடத்துல வச்சுருவோம். இதில் வந்து ராணி தட்டுப்பாட்டை உருவாக்குறோம். இதில் வந்து ராணி இப்போ கிடையாது. அப்போ என்ன பண்ணும், அந்த தேனீக்கள் ஏற்கனவே நல்லா ராணி முட்டையிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த செல்லை எடுத்துகிட்டு போயிட்டு கீழே தொங்குற மாதிரி வச்சிரும். சரிங்களா? வீடியோ காமிக்கிறேன். அந்த மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து டெவலப் பண்ணி ராணியை உருவாக்கும். இது செயற்கையாக நம்ம உருவாக்குறது. இது எப்போ வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்ம முன்னெச்சரிக்கையாக பண்ண வேண்டியது வந்து தேனீ பெட்டியை சூஸ் பண்ணுறது வந்து 2 வருஷம் உள்ள சூஸ் பண்ணிட்டோம்னாக்க கரெக்டாக இருக்கும். ரிசல்ட் நமக்கு வந்து 90% அச்சீவ் ஆகும். கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த அச்சீவ் ஆகிறது வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். இது இந்த ஸ்டேஜ் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேனீக்களுக்கு மிகவும் உகந்த சூழ்நிலை அதிகமாக அபிவிருத்தி அடையுது பார்த்தீங்களா, அந்த டயத்தில் தான் இது நடக்கும். பூல் வளர்ப்புக்கும் தேன் சேமிப்புக்கும் போதிய இடம் இல்லாமல் இருக்கிறப்ப அதிகமாக தேன் இருந்தாலும் இது நடக்கும். சரிங்களா? ஆனால் எப்படி இருந்தாலும் இயற்கையில் வந்து உங்களுக்கு ஈல்டு அதிகமாக இருந்தால் தான் இது எல்லாமே நடக்கும். தேனீக்கள் வந்து இயற்கையை சார்ந்து தான் இருக்குது. ஸோ அது அதிகமாக இருக்கிறப்ப தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நம்ம சைடு வந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மாதம் கிடைக்கும். மார்ச், ஏப்ரலில் கொஞ்சம் கிடைக்கும். எள்ளு இப்போ சீசன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீசனில் கொஞ்சம் அந்த இது நடக்கும். ஓகே, அதை பார்க்கலாமா? அங்கே கூட்டு போகலாமா? இங்கே எடுத்து வந்துடும் சார். இங்கே எடுத்து வந்து நான் அப்படின்னு தூக்கிக்கிறேன். கடிக்காமையும் கையாளலாம், நம்ம புகை போடாமல் செய்யலாம். மோஸ்ட்லி நான் புகை போடாமல் தான் செய்வேன். ஆனால் எல்லாரோட பாதுகாப்புக்காக வந்து நம்ம செய்யணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி தேவையில்லாத அறை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அதை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துடலாம். தட்டு வந்துச்சு இது. ஓகே, புகை எங்க தம்பி? ரொம்ப ஊதிராது. ஸோ ரப்பர் பேண்டை வந்து க்ரீன் மற்ற கலர் யூஸ் பண்ணுறது நல்லது. ரெட்டோ இல்லை மற்றதை யூஸ் பண்ண வேண்டாம். ரெட்டு தேனீக்களை பிடிக்காது. எடுத்துட்டியா? ஊதிட்டியா? ஓகே, வச்சுட்டிங்களா? இந்த இருங்க, எடுத்துக்குவோம். எடுத்து அதில் வைக்கணும். எடுத்துக்கலாம் தம்பி, இதை எடுக்கணும் இப்போ. ஓகே, விட்டுருங்க. இதுதான் ஆண் தேனீ செல். ஏற்கனவே இருக்க செல்லை விட கொஞ்சம் வெளியில் இருக்கும். நீட்டிகிட்டு இருந்தால் அது ஆண் தேனீ செல். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ராணி வந்து கீழே செல் வைக்கும். இப்போ இதில் இருக்கான்றதில் இருந்தால் காமிச்சாலும் நான் வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா பிடிச்சி பாருங்கள், பயப்படாதீங்க. அவ்வளோதான். புகையை மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் குடிக்குதா? புகை எங்கே? இங்கே. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா கட்டியிருக்கு பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா, இதில் தேன் வச்சுருக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இது அப்படியே இப்போ எள்ளு சார், இது நல்லா இருக்கும். இருங்க வரேன். இல்லை இருங்க, இதை அவங்களுக்கு எடுக்கிறத காமிக்கிறேன். இருங்க ராணியோட விடுங்களேன். இப்போ இந்த 2 அடை சேர்த்து இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த 2 அடை சேர்த்து இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதில் ராணி இருக்கான்னு பார்ப்போம். 2 ஃப்ரேமு 2 இல்லை, இதில் தான் ராணி இருக்க வாய்ப்பு இருக்குது. எங்கே பாதுகாப்பு அதிகமாக இருக்கோ கொஞ்சம் தள்ளி இருக்கா, கொஞ்சம் புகை போகணும் தம்பி. இப்போ இதில் ராணி செல்லு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். இல்லை வைக்கல. இது புகை வேணாம், புகை வேண்டாம். ராணியை பார்க்க முடியாது, வேண்டான்னு சொல்லிட்டேன். மேலே ரூஃபுக்கு ராணி வராது. மோஸ்ட் சும்மா கையில் பிடிச்சி பாருங்க, பயப்படாதீங்க. இப்படி ஒரு உதவுது, அவ்வளோதான். ரொம்ப உதறாதீங்க. இப்போ இதில் தான் அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்குது. நடுப்புற இருந்தாலும் இருக்கும். அந்த இருங்க எடுக்கிறத நம்ம எப்படி எடுக்கிறோமோ, இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் கூட வேக்ஸ் மைத்து உருவாகும். இப்போ ரொம்ப நாள் க்ளோஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் கூட இந்த மாதிரி நமக்கு அன்யூஷுவலாக தெரிஞ்சுன்னா அதை எடுத்துடலாம். இதில் ராணி இல்லை சார், வேறு இதில் இருக்கும். இந்த மாதிரி பெட்டியை நெருக்கி வச்சிருந்தோம். இது அடுத்தடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். இது எங்கிட்ட தள்ளி வச்சிங்க தானே தம்பி? 3வது இது
இது நம்ம இது பண்ணாலும் அதோட வேலைகளை அமைதியாக பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த வாசலில் இருக்க ஈ தான் நம்மளை கடிக்கும். ஸோ வாசலில் போகிறப்ப கொஞ்சம் பயமுறுத்திட்டோம்னா நம்மளை அதுக்கடுத்து கடிக்காது. குயின் செல் இல்லை சார், இதில் இல்லை. ஏன்னா ஆண் தேனி வெளியானால் தான் அந்த செல்லே வைக்கும் சார். ஆண் தேனி வெளியாக போகிற ஸ்டேஜில் தான் வைக்கும், இதுலையும் இல்லை. இப்போ எப்படி வைக்கணும்னு பார்த்துட்டீங்களா, அங்கே பாருங்களேன் ஃப்ரேம் வைக்கிறது இந்த மாதிரி வச்சிட்டோம்னாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் தேனி அதிகமாக தேன் நமக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த டயத்தில் வந்து அதிகமாக சுத்தம் பண்ணி வச்சோம்னாக்கா நமக்கு சீக்கிரம் தேன் கிடைக்கும். இதில் பாருங்கள் ஆண் தேனி செல் நிறைய வச்சுருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இது வெளியானாலும் பிரச்சனை இல்லை. இது வெளியாகிற ஸ்டேஜில் அதோட இன்ஸ்பெக்ஷன் பண்ணிடணும். இது வெளியாகிற ஸ்டேஜில் ராணி செல் வச்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த ராணி செல்லோட தூக்கி இந்த ஆண் தேனி செல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இப்போ லாஸ்ட் 3 இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3ல புது ராணி இருக்கும். இப்போ புதுசாக ஒரு ராணி உருவாகிற ஸ்டேஜ் இதில் வந்துருக்கு, ஆண் தேனி செல் வச்சிருக்கு. இதிலே ராணி செல் வச்சிருச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம்னாக்கா இந்த லாஸ்ட் 3 இருக்குது பார்த்தீங்களா, இல்லைன்னா ஒரு 4 இதில் உள்ள ராணியை விட்டுறணும். இதில் உள்ள ராணியை விட்டுட்டு ஒரு 4 செல்லோட தூக்கி புதுசில் வச்சுட்டு கடிக்கிறது புதுசில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அதை கொண்டு போய் வேற இடத்துல வச்சிடலாம். வச்சுட்டோம்னா அது டெவலப் ஆகும். அது அந்த மாதிரி எடுத்துகிட்டு போதை என்ன பண்ணணும்னாக்கா நம்ம ஃபீடிங் பண்ணணும் டெய்லியும். இப்போ இதில் இருந்தது அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். 6 ஃப்ரேமுக்குள்ளே தான் இங்கே பாருங்கள் கேப் இல்லாதனால வந்து அது எக்ஸ்ட்ரா ஒரு இது கட்டியிருக்கு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா மேலே சூப்பர் வைக்க போகிறோம். சூப்பர் கொஞ்சம் எடுத்துகிட்டு வா. சூப்பர் இருக்கா, சூப்பர் அது வேறு சூப்பர் எடுத்துகிட்டு வா. அது ப்ரூடு சூப்பர் எடுத்துகிட்டு வா. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னாக்கா சூப்பர் வைக்க போகிறோம். இப்போ இதிலே பாருங்களேன் கீழே ஒரு அடை வேஸ்ட்டாக கட்டியிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது 5 நம்ம தப்பு பண்ணிட்டோம். அதாவது 5 ஃப்ரேம் தான் வச்சுருந்தோம். 6 கரெக்டாக இருக்குது. பட் இடைவெளி இருந்ததுனால அது இன்னொரு கோம்பு கட்டிருச்சு. குறுக்கி கட்டிட்டு குஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டுக்கிறீங்களா. ரப்பர் பேண்டு போட்டுக்கிட்டு வாழை மட்டையிலையும் கட்டலாம். வாழை மட்டை வந்து நமக்கு வேலை கஷ்டமாக இருக்கும், ஈ கடிக்கும். அதனால் இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி போட்டுவிட்டோம் அப்படின்னாக்கா இது அந்த ஹைட்டு தகுந்த மாதிரி எடுத்து வெட்டிட்டு இது உள்ளே வச்சுட்டு இது மேலே வைக்கலாம். இதில் இப்போ நமக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா சூப்பர் இருக்குது பார்த்தீங்களா. இதில் ஆண் தேனி வெளியில் வருது பாருங்க. இப்போ இன்னைக்கு தான் இது பிறக்குது. இந்த மாதிரி செல்லை விட அதிகமாக எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கும். அதுதான் ஆண் தேனி செல். இது இப்போ இன்னைக்கு பிறந்தது. ஆமாம் ட்ரோன். ஆமாம் இதெல்லாம் ஆண் தேனீக்கள். இது இன்னும் பறக்காது, ஒரு மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி எக்ஸஸாக வெளியில் நீர். இதில் வந்து மகரந்தம் வச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஏரியாவில் இப்போ பூக்கல்ல எள்ளில் வந்து மஞ்சள் கலரில் கிடைக்குது. மகரந்தம் தெரியுதுங்களா. மகரந்தமும் இருக்குது. பின்பக்கம் வந்து ஆண் தேனி வெளியாகிடுது. இப்போ இதில் சூப்பருங்க பாருங்களேன் எப்படி வைக்கிறோம் பார்த்தீங்களா. இது இப்போ சூப்பர் வச்சிட்டோம்னாக்கா இதில் மேலே தேன் வைக்க இதில் இந்த ஃப்ரேம் வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுவோம் இப்போ இந்த எங்கே அந்த அடையை நறுக்கி அதில் வச்சிட போகிறோம். ஒரு இந்த சின்னதில் வச்சு ரப்பர் பேண்டை வச்சு கட்டிட்டு இந்த வேக்ஸ் மைத்து உருவாகிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி இந்த டஸ்ட் வந்து இதில் வந்து கீழே நிற்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேக்ஸ் மைத்தோட தான். இதில் வந்து இந்த புழு உருவாகும். இதில் புழு இல்லை, அதுக்கான பாசிபிள் இருக்குது சரிங்களா. இதில் தான் உருவாகும். இதில் உருவாகி தான் திரும்ப இதுலேருந்து டெவலப் ஆகி மேலே போய் அந்த அறையில் வந்து குறுக்கு நெருக்குமாக்கும். இந்த அறையில் வந்து இப்படி குறுக்கு நெருக்குமா குஞ்சு இப்படி தானே வைக்குது. குறுக்கு நெருக்குமா போனுச்சுனாக்க தேனீக்கள் வந்து ஊனமாக அந்த காலனி கொலாப்ஸ் ஆயிரும். இந்த இதில் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி டஸ்ட்டில் தான் வேக்ஸ் மைத்து உருவாகும். இதுக்கு தான் நம்ம வீக்லி ஒன்ஸும் சுத்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சுத்தம் பண்ணோம்னாக்கா நமக்கு இந்த பிரச்சனை வராது. தேன் அதிகமாக வர இப்போ இந்த இதெல்லாம் வாரம் ஒரு இதே தேன் வரத்து கம்மியாக இருந்ததுன்னா 2 வாரத்துக்கு ஒருக்கா பண்ணா. இப்போ இது பிறந்த எங்க பாருங்க இதால பறக்க முடியாதுங்க பாருங்க. கரெக்டாக அதுக்கு நேரம் அர்த்தம் அப்படின்னாக்கா பாருங்க இந்த மாதிரி வந்துருதா. இது வந்து ஆண் தேனியில் வச்ச செல்லு மேடம். இப்போ இந்த மாதிரி இருந்தால் புது இது இந்த மாதிரி வச்சு ஆண் தேனி கொஞ்சம் சைஸும் பெருசாகவும் இருக்கும், வெளியில் நீட்டிட்டு இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டாலே ஆண் தேனி செல்லு வச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை பாருங்களேன் இந்த இது இருக்குல்ல, இதில் ரப்பர் பேண்டில் ஒரு சைடு உள்ள வச்சுட்டோம்னா அது சுத்தம் பண்ணி கட்டிடும். இப்போ ஏதாவது இந்த மாதிரி வேஸ்ட்டாக உள்ளதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அங்கே பாருங்க இப்போ சூப்பர் இந்த சைடே வச்சிருவோம் சரிங்களா. அங்கே பாருங்க வச்சுட்டோமா 2 ஃப்ரேமுக்கு ஒன்று வச்சோம்னா போதும். இதில் அப்படியே ஊனி இருக்கு பாருங்களேன். அங்கே பாருங்க தெரியுது பார்த்தீங்களா. இதில் தலை அங்கே பாருங்க வருது பார்த்தீங்களா. அப்படியே எல்லாரும் பாருங்க. இப்போ இந்த மாதிரி கட்டிடுச்சு பார்த்தீங்களா. இதில் ரப்பர் பேண்ட் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது இதுலேயே அப்படியே கட்ட ஆரம்பிச்சிடும். அடுத்த வாரம் பார்த்தோம்னாக்கா மேலே வரைக்கும் கட்டிடும், ஃபுல்லாகவே கட்டிடும். இப்போ இந்த மாதிரி இதை மேலே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சென்டராக வச்சிட்டோம்னாக்கா அதுவே கட்ட ஆரம்பிச்சு. ஒரு வாரம் இது மேலே இது வரைக்கும் ஒட்டிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு வாரம் கழிச்சு பார்த்தோம்னா ஒட்டிடும். ஒட்டினது அந்த ரப்பர் பேண்டை எடுத்துட்டோம்னாக்கா இது ஃபுல்லாக தேன். இதை வச்சுட்டோம்னா வேகமாக கட்ட ஆரம்பிச்சு. இதில் வந்து நம்ம ஏரியாவில் 4 விதமான தேன் எடுக்கலாம். இந்த இடத்துல வச்சுருக்கோம் மல்டி ஃப்ளோரல் ஹனின்னு சொல்லுவோம். எல்லா பூக்கள்லையும் எடுக்கும். புல்லு பூண்டு செடி கொடி மரத்தில் எல்லாத்துலேயுமே எடுக்கும். அது வந்து எல்லா சீசன்லையும் கிடைக்கும். அடுத்தது வந்து வேம்பு தேன். இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா வேப்பம்பூ அதிகமாக போகும். அந்த வேப்ப மரம் அதிகமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சோம்னாக்கா வேம்பு தேன் எடுக்கலாம் சரிங்களா. 3வது நாவல் வந்து நம்ம சைடு கம்மி. ஒரு சில இடங்களில் ஜூன் மாதம் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த டயத்தில் வச்சு எடுக்கலாம். இப்போ எள்ளு நம்ம சைடு இருக்குது. இதுக்கடுத்து கம்பு போடுவாங்க. கம்புல மகரம் அதிகமாக கிடைக்கும். தேன் கம்மியாக கிடைக்கும், மரம் அதிகமாக கிடைக்கும். முருங்கை தேன் கிடைக்கும். இந்த சீசனில் முருங்கை தேனுமே கிடைக்கும். எள்ளில் நாங்கள் இன்னும் வச்சு எடுத்தோம்னாக்கா லேப் டெஸ்ட் கொடுத்தோம்னா 60% அந்த பூக்கள்லேருந்து எடுத்த ரெக்கார்ட் இருந்தால் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தோம். நம்ம அந்த லேபிள் போட்டுக்கலாம் என்ன தேனுங்கிறது. இப்போ வேம்பில் வச்சு எடுக்கிறோம் பார்த்தீங்களா. லேப் டெஸ்ட் கொடுக்குறப்ப அந்த வேப்பம் பூக்கான அது அதில் இருக்கும். அதை வச்சு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம லேபிள் போட்டு மல்டிகனி எல்லாருக்குமே பரவலாக தெரிஞ்சது. இப்போ இது வந்து இப்போ தேனி வளர்ப்பு ஆரம்பிக்கணும்னாக்கா ஃபஸ்ட்டு 1 பெட்டி 2 பெட்டி இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வச்சு கற்றுக்கணும். நம்ம எவ்வளோதான் இப்போ ஸ்டடி பண்ணாலும் நீங்கள் அதை ப்ராக்டிக்கலாக
கரெக்டாக செய்ய தான் உங்களுக்கு அனுபவம் வரும். நான் சின்ன வயசுலேருந்து இந்த மலத்தேன் கொம்புத்தேன்லாம் போய் கலைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். நானே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஒரு 10 பெட்டி வாங்கினேன், நமக்கு தான் தெரியுமேன்னு சொல்லிட்டு 10 பெட்டியும் ஓடி போயிடுச்சு. திரும்ப அப்புறம் இதில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்னு சொல்லி 2 பெட்டியை வாங்கி வச்சு ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு தான் இன்றைக்கி 1000 பெட்டி கொண்டு வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 1 பெட்டி 2 பெட்டி வாங்கி வச்சு உங்கள் வீட்டில் வச்சு பொழுதுபோக்குக்காக பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு நாள் நேரம் ஒதுக்கிட்டால் போதும், 1 மணி நேரம் 2 மணி நேரம் போதும். அதில் வர்ற பிரச்சனைகளை சரி பண்ணிங்கனாலே ஒரு 2-3 மாதத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சது செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு டைம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா, இப்போ ஒரு சூப்பர்லேருந்து எடுத்துட்டோம்னா மறுபடியும் எவ்வளோ நாளுக்குள்ளே அடுத்தது கட்டும்? 20லேருந்து 25 நாள் சார், நம்ம வைக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய இருந்தால் உடனே கட்டிடுறோம். ஒரு 15 டேஸ்க்குள்ளே உடனே 15 டேஸ். இப்போ எள்ளில் பார்த்தீங்கன்னா 20 நாள் சார். முருங்கையில் வந்து 25 நாள்லேயும் கிடைக்கும், 45 நாள்லேயும் கிடைக்கும். அந்த பூக்குது இல்லை, அந்த இதை பொறுத்து மாறும் சார். இப்போ முருங்கையில் பார்த்தோம்னாக்கா ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் சீசனு. 4 தடவை எடுக்கும், 4லேருந்து 5 தடவை. ஃபஸ்ட் டைம் வேகமாக வந்துடும், 2ஆம் டைம் லேட் ஆகும், 3ஆம் டைம் வேகமாக வரும், 4ஆம் டைம் ஸ்லோ வரும். அந்த மாதிரி எள்ளில் ஒரே டைம் தான் சார், 25 நாள் தான் பூ பூக்கும். 25 மல்டிஃப்ளவர் வந்து 2 வாரத்துக்கு ஒரு எடுக்கலாம். நம்ம இந்த ஏரியாவில் வச்சுருக்கோம்னா ஏரி இந்த ஃபுட் சோர்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஹனி மைக்ரேட் பண்ணால் நல்லா பண்ணலாம். 15 டேஸில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம ஈல்டு நிறைய எடுக்கலாம். இப்போ இங்கே எள்ளு இருக்குது, அறுவடை பண்ணுறாங்க, இன்னும் பக்கத்தில் இருந்தால் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் வைக்கலாம். கொத்தமல்லி போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பயிர் எங்கெங்கே போடுறாங்களோ, பூக்கள் இன்றைக்கி பூக்குதுன்னா நேற்றே கொண்டு போய் வச்சிடணும். வச்சுட்டோம்னாக்கா நமக்கு சீக்கிரம் தேன் கிடைக்கும். அது மாதிரி நெருக்கி வைக்கணும். இப்போ இந்த இடத்துல லேண்ட் இருக்குது அப்படின்னாக்கா இதுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வரும். தூரம் அதிகரிக்க உங்களுக்கு தேன் கிடைக்கிறது வந்து லேட் ஆகும். மைக்ரேட் பண்ணால் நல்லா பண்ணலாம் தேனீ வளர்ப்பில். ஸோ மைக்ரேட்டரிக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது நம்ம அந்த ஃப்ளோரல் காலண்டர். ஸோ எந்தெந்த ஃப்ளவர்ஸு எந்த மந்த்தில் வருங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிட்டோம்னா அந்த டைமில் வந்து நம்ம பெட்டியை மூவ் பண்ணி வேறு வச்சுட்டு அங்கேருந்து ஹனி வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். டிசம்பர்லேயே நம்ம தயாராகிட்டோம்னாக்கா அந்த 4 மாதம் தேன் நல்லா கிடைக்கும். இது மே மாதம் கொஞ்சம் வறட்சி தான், முருங்கை மட்டும் தான் கை கொடுக்கும், முருங்கை வேம்பு மட்டும் தான் கை கொடுக்கும். அப்புறம் ஜூனுக்கு அப்புறமா கம்பு இதெல்லாம் கை கொடுக்கும். ஆனால் முத்துச்சோளம் அதிகமாக எல்லா பக்கம் பயிர் போடுவாங்க. அதெல்லாம் மைக்ரேட் பண்ணுறது இடத்த பார்த்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லாவே இதோட இதிலே வேல்யூ அடட் பண்ணலாம். நட்ஸ் வந்து இப்போ இந்த உங்களுக்கு அறிஞ்சிட்டு இருக்காங்க, காமிப்பாங்க. ஒன்றும் இல்லை, நட்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ தேன் எடுத்துட்டோம், மல்டி ஹனி எடுத்துட்டீங்க, வெறும் தேனாவே எல்லாரும் வாங்க மாட்டாங்க. ஒரு சில நேரம் இருமலுக்கு வாங்குவாங்க, ஒரு சில பேர் வேல்யூடாக கேட்பாங்க. அப்போ அந்த முந்திரி பாதாம்லாம் நறுக்கி இந்த சோலார் ட்ரையர் வச்சுருக்கோம், அதில் காய வச்சுருவோம். இல்லைனா வெயிலில் கூட காய வைக்கலாம். காய வச்சு தேனில் கலந்துக்கலாம். 1:1 கலந்தாலே போதும். தேன் 100 கிராம்னாக்கா நட்ஸு 100 கிராம், அந்த ரேஷியோவில் கலந்து காய வைக்கலாம். பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, பூண்டு ஈரப்பதமாக உள்ளது எதையுமே டேரெக்டாக தேனில் போடக்கூடாது. கொஞ்சம் அரிஞ்சு காய வைக்கணும். வெளியில் உள்ள ஈரப்பதம் இருக்கக்கூடாது. வெளியில் ஃபங்கஸ் கிருமிகள் இருக்கும், வளரக்கூடிய வாய்ப்புகள், அதை கொள்றதுக்காக தான் நம்ம வெயிலில் வைக்கணும். இயற்கையாகவே தேனில் வந்து எந்த ஒரு உயிரினமும் வளர முடியாது உள்ளுக்கு. ஆனால் ஈரப்பதம் கம்மி, 14% கீழே தான் இருக்கும். ஆனாலும் நம்ம இருக்கிற பொருளை வந்து உங்களுக்கு ஃபங்கஸ் இருந்ததுனாக்கா அதில் போய் டெவலப் ஆகிட்டு இருக்கும், உங்களுக்கு கெட்டு போன வாடை வரும். அதனால் காய வச்சு போட்டிங்க அப்படின்னாக்கா 1.5 வருஷத்துக்கு லைஃப் வரும். இப்போ பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா 1 வாரமாக லைஃப், 1 வாரம். தேனில் போட்டிங்கன்னா 3 வருஷத்துக்கு. அப்படி 4 ஆனால் கருப்பாக இருக்கும். அந்த நட்ஸ் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் கருநிறமாக தெரியுதா, காரணம் வந்து அது 4-5 மாதம் ஆனது. ஆனால் கெட்டு போகாது. சரியான பதத்தில் காய வச்சு போட்டோம்னாக்கா தப்பு பண்ணோம்னா என்ன ஆகுங்கிறது இப்போ காமிக்கிற பாருங்க. இஞ்சி வந்து சரியாக காய வைக்கல, ஆவியில் வேக வச்சு நறுக்கி காய வைப்போம். காய வச்சது வந்து அந்த வெளியில் உள்ள ஈரப்பதம் போயிடணும். போனதுக்கு அப்புறமா தேனில் போட்டோம் அப்படின்னாக்கா அந்த நுரைச்சிக்கிட்டு இதெல்லாம் வராது. ஈரப்பதம் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா, தேனில் ஈரப்பதம் இருந்ததுனாக்கா உங்களுக்கு நுரைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி புளிச்ச வாடை வரும். நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஏதாவது தேன் வாங்கி, ஏதாவது புளிச்ச மாதிரி வாடை வந்ததுன்னா தேன் கெட்டு போகாது. அதில் ஈரப்பதம் அதிகமாகிறப்போ வந்து நொதித்தல் வந்து உங்களுக்கு வாடை வரும், பேட் ஸ்மெல் வரும். கேஸ் திறந்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வாடை வரும். இது நெல்லிக்காய், இதுதான் உள்ளதுலேயே வேகமாக விற்கிறதும், ஆனால் வேலையும் விற்கிறது இதுதான் அதிகமான வேலை வைக்கும். ஆவியில் வேக வைப்போம், ஆவியில் வேக வச்சு வெயிலில் காய வைக்கணும், திரும்ப வெள்ளத்தில் ஊற வைக்கணும், வெள்ளத்தில் ஊற வச்சு திரும்ப காய வைக்கணும், காய வச்சு திரும்ப அதை மீன் செதில் மாதிரி அப்படியே காமி சார். ஓகே, இது நம்ம சரியாக பண்ணலை அப்படின்னா அந்த மாதிரி தான் வரும். அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமானதால் உங்களுக்கு அடல்ட்ரேஷன் மாதிரியான தேனில் இருந்தாலும் வரும், நம்ம உள்ளக்க போடுற உள்ளீடு ப்ராடக்ட்ல இருந்தாலும் அந்த மாதிரி வரும். இது ஒன்றும் இல்லை, தேன் மட்டும் தானே போதும். ஆமாம் சார். நட்ஸ் உடச்சு காய வச்சிருக்கோம், காய வைக்காம எதையும் சேர்க்கக்கூடாது. இது ஜிஞ்சர் ஹனிப்பா, நல்லா சரியா செஞ்சது. இது பண்றாங்களா அதுக்கு தகுந்த ஜிஞ்சர் ஹனி, இது நட்ஸ் ஹனி அப்படி சொல்லிடுவாங்க. ஹனி மட்டும் ஆட் பண்ணிடுவாங்க, ஆட் பண்ணிட்டு லேபிள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்ல வந்து நல்ல ரேட். நார்மலாக நட்ஸ் எவ்வளோ ரேட் ஆகும்? 300 to மேலே இருக்கு. இப்போ ஹனியோட சேர்த்து ஆட் பண்ணும்போது இன்னும் அதிக ரேட் ஆகும். வேற என்னென்ன ப்ராடக்ட் சார்? நெல்லிக்காய் சொல்லியாச்சு, இஞ்சி சொல்லியாச்சு. ரோஜா குல்கந்து தான் செய்கிறோம். ரோஜா பூ இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றும் இல்லை, காய வச்சுருவோம், காய வச்சுட்டு தேனில் கலந்துருவோம். இப்போ ரோஸ் குல்கந்து ஹனின்னு சொல்லுவோம். அதில் 1% வந்து கற்கண்டு சேர்ப்போம். பனங்கற்கண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் சேர்த்துருவோம் கற்கண்டுங்கிறதுக்காக. அதை என்ன பண்ணோம்னா உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். ஒரு பொருளோட ஒன்று சேர்த்தோம்னாக்க என்ன வினையாற்றுங்கிறத தெரிஞ்சுட்டோம்னால இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக உள்ளது தான், ரொம்பலாம் அது
இப்போ இது பார்த்தோம்னாக்கா சுகர் ப்ரெஷருக்கு நல்லது. நார்மலாகவே பூண்டு வந்து நல்லா இருக்கும். அது இல்லாமல் இதயத்தில் கொழுப்பை படிய விடாது. ஆனால் நன்மையில் தெரிஞ்சுட்டு அதை செஞ்சோம்னாக்கா நமக்கு இதெல்லாம் அதிகமாக போகிறது மார்க்கெட்டில். ரேட்ல எவ்வளோ சார் வரும்? இது 280 சார். உற்பத்தி பண்ணுறது வந்து நமக்கு தேனை பொறுத்தளவுக்கு கெட்டு போகாது. நமக்கு 1.5 வருஷத்துக்கு இருக்கும். யார்கிட்ட கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவாங்க. 280 கார்லிக் ஹனி. அதை நெல்லிக்காயை உடச்சு போட்டுருவோம். இது ஆம்லா ஹனி. ஆமாம் சார். இது எவ்வளோ ரேட்டு சார்? அது 320 சார். 320. சரியா? நாங்கள் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது இதில் தான் லான்ச் பண்ணோம். இதுதான் இன்ன வரைக்கும் எங்களுக்கு அதிகமாக விற்கிறது. இதுவும் இந்த நெல்லிக்காய் நீங்கள் இது கடையில் பார்த்துருப்பீங்க. அதிகமாக எல்லா கடையிலையுமே இருந்திருக்கும். இது தனித்தனி டப்பாவை போட்டு இந்த மாதிரியும் கொடுக்குறோம். ஸ்நாக்ஸ் கடலை மிட்டாய் வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது ஒரு பீஸ் 5 ரூபா. நாங்கள் கடைக்கு 12 ரூபா 13 ரூபா. நம்ம தேன் வந்து வேகமாக போகாது, ஸ்லோவாக தான் போகும். இப்போ மற்ற ப்ராடக்ட்லாம் வந்து 5% 10% மார்ஜின் கொடுப்பாங்க கடைக்கு. நம்ம வந்து 20% 30%. சரி, இந்த FSSI உங்கள்ட்ட எப்படி ஸ்டாண்டர்ட் இது வாங்குனீங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் எப்படி? இது FSSI வந்து ஈஸி தான். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். உங்கள் இதில் லாகின் பண்ணிட்டு உங்கள் ஆதார் கார்டு இதை கொடுத்து நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. என்னென்ன கேட்டகரி என்னென்னங்கிறது வந்து உள்ளே இருக்கும். இல்லை, இப்போ அவங்க செக் பண்ணுறது ஏதாச்சும் நம்ம இது பண்ணி ஏதோ கொடுக்கணுமா ப்ராடக்ட்? ஆமாம் சார். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோம்னாக்கா அவங்க மோஸ்ட்லி இப்போலாம் வரமாட்டேன்றாங்க. ஆன்லைன் தான். ஆன்லைன்லேயே பண்ணிடுறோம். ஆன்லைன்லேயே பண்ணி ப்ரைவேட்டாக கொடுக்கலாம். திருச்சி தஞ்சாவூரில் கூட இருக்குது. தஞ்சாவூரில் நிஃப்டி இருக்குல்ல சார். ஆமாம், நிஃப்டியில் கொடுக்கலாம். இல்லைனா ப்ரைவேட் இதில் கூட கொடுக்கலாம். லேபில் கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த தேன் ஒரிஜினலாக இல்லை இதில் எதுவும் கலப்படம் இருக்காங்க அதை சொல்லிடுவாங்க. நியூட்ரிஷன் வேல்யூ இந்த இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, நியூட்ரிஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது 100 கிராமுக்கு இதை லேப் டெஸ்ட் எடுத்தோம்னாக்கா நமக்கு கொடுப்பாங்க. 2000 ரூபா வரும். ஒரு வருஷத்துக்கு ஒரு எடுத்து 100 ரூபா லைசன்ஸே போகும் சார். FSSIயில் 100 ரூபா லைசன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 100 ரூபா எடுத்துக்கலாம். உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கோங்க. உதயத்தில் போயிட்டீங்கன்னாக்கா MSME இருக்குல்ல, அந்த சர்டிஃபிகேட் எடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் லோன் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஈஸி தான். இதை சின்ன இதாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப். கவர்மெண்ட் மூலயமா ஏதோ சப்சிடி அதை மாதிரி கொடுத்து எதை பண்ணுறாங்களா சார்? அப்படியே சார் இருக்கா? சப்சிடினா நம்ம அக்ரி இருக்குல்ல சார். ஆமாம், அக்ரி KVK இருக்குல்ல, கிரெட்னு சொல்லுவாங்கல்ல. அதில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிங்கனாக்கா அப்ளிகேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நேராகவும் போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணால் நம்ம பிளாக்குக்கு வந்து இந்தந்த இயரில் இவ்வளோ பெட்டி ஒதுக்கியிருக்காங்கன்னு வரும். நம்மளோட லேண்ட் இருக்குல்ல, பட்டாச்சிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, அதை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம்னாக்கா அவங்க சொல்லுவாங்க இத்தனை பெட்டி வந்திருக்குன்னு சொல்லி. ஒரு ஏக்கருக்கு ஒரு 5 பெட்டி 10 பெட்டி கொடுப்பாங்க. அது நமக்கு எலிஜிபிள்னாக்கா நம்ம வாங்கிக்கலாம். ஆகஸ்ட்லேருந்து கொடுப்பாங்க. எல்லா இயரும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிக்கலாம். வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறப்ப இப்போ என்னைய மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து எடுத்துக்கலாம், லோன் எடுத்துக்கலாம். இந்த காதி இந்தியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, காதி இந்தியாவில் கூட நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டாக்கா அதில் மிஷினரியும் கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் சின்ன லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தேன்லாம் கொஞ்சம் நிறைய பேக்கிங் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுக்கு மிஷினரி எடுக்கிறது அந்த மாதிரி எடுத்து நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டிவிஸ்னு ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே இப்போ 5 லட்சம். இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ என்னோட இதில் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன், தாஜ்ஹனி. இவங்க இதில் வந்து தேன் கூடு இதில் பார்த்துருப்பீங்க, தேன் கூடுன்னு இருக்கும். அவங்க இப்போ ஒய்ஃப் பேரில் ஒரு பிராண்ட் பண்ணுறோம். என்ன காரணம்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபுல்லாக உங்க பர்மியை செஞ்சோம். இன்னொரு 7-8 ப்ராடக்ட் பண்ணுறோம். மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ரீச் பண்ணுறப்போ வாங்குவாங்க, செகண்ட் டைம் வாங்க மாட்டாங்க. அதனால் எதெல்லாம் வேகமாக போதோ அதை மட்டுமே இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். 15 ப்ராடக்ட் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் தேனி பெட்டி நம்ம வைக்கிறோம். இப்போ இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு பெட்டி வந்து 2500 ரூபாய் ஸ்டாண்டர்டோட கொடுப்போம். வெறும் பூச்சி மட்டும் வாங்கினா 1200 ரூபாய்க்கு கொடுப்போம். ஒரு சில பேர் எம்டி பெட்டி இருக்கு, இந்த பூச்சி மட்டும் வாங்கிக்கணும்பாங்க. இந்த ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா, எம்டி ஃப்ரேம், தனித்தனி ஃப்ரேம், இதெல்லாம் கூட விற்கலாம். ஒரு சில பேர் ஃப்ரேம் என்னன்னு வாங்குவாங்க. இதெல்லாம சோப்பு இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். காஸ்மெட்டிக் ஐட்டமும் பண்ணலாம். ஃபேஷியல் ஐட்டம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம தேன் மெழுகும் தேங்காயும் சேர்த்து ஃபேஷியல் இது ஒன்று பண்ணியிருக்கோம் சார். ஹீட்டுக்கு தடவிக்கலாம், ஹீட்டுக்கு பாத வெடிப்புக்கு. இப்போ அவங்க சோப்பு செஞ்சுட்டு இருக்காங்க, தேன் மெழுகுலேயே செய்கிறாங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் இதாகல. அதுவுமே செய்கிறோம். காஸ்மெட்டிக்லேயே 10-15 ப்ராடக்ட் செய்யலாம். ஸோ இந்த இதில் வந்து எதுவுமே வேஸ்ட் கிடையாது. இப்போ நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த மெழுகு, இது கூட வேஸ்ட் கிடையாது. இதை இது பண்ணோம்னாக்கா மெழுகு வரும். இதை காய்ச்சணும் அப்படின்னாக்கா 2-3 ப்ராசஸ் இருக்குது. காய்ச்சணும்னா மெழுகு லேயராக வரும். அதை எடுத்து வச்சு காஸ்மெட்டிக் நாங்கள் அந்த தேங்காய் கலந்து கொடுக்குறோன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவுமே செய்யலாம். சோப்புக்கு யூஸ் பண்ணலாம், பேஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வேக்ஸ் ஷீட் இருக்குல்ல, இந்த தேனி ஃப்ரேமில் வைக்கணும் பார்த்தீங்களா, வேக்ஸ் ஷீட்டு, அதுக்குமே அதை பயன்படும். எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இந்த இஐ இதுமே விற்கக்கூடிய பொருள். எங்கே விற்கணும் அதை சந்தைப்படுத்துறது நம்ம கரெக்டாக பண்ணணும்னாலே உங்கள் லாபம் எவ்வளோ சார் கிடைக்கும்? இப்போ நீங்கள் செலவு போக உங்களுக்கு எவ்வளோ? ஒரு பெட்டிக்கே அப்படி சார், பொதுவாக ஒரு இயருக்கு சொல்லிடுங்களா? இல்லைனா ஒரு இயருக்கு இப்போ வந்து எனக்கு 70 ரூபா கிடைச்சி. சோப்புங்களா? இன்னும் நாங்கள் அந்த மோல்டு கூட வாங்கல. எங்கள்கிட்ட இருக்க மோல்டு வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ எங்களுக்கு அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கோம். வரல இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணி ஆரம்பிச்சிடலாம். அதை சந்தைக்கு கொண்டு போய் அதை சக்ஸஸ் பண்ணுறது தான் நம்மளோட உற்பத்தி இருக்கு. அப்படிங்களா? ஓ சரி சரி. நாங்கள் அதெல்லாம் சீசனில் எனக்கு உங்களுக்கு சீசன் டைம் வந்து 70,000 கிடைக்குமா? எல்லா செலவுகள் எல்லா டயத்துலையுமே நம்ம இந்த லேபர் சார்ஜ் மற்ற எல்லாம் போயிட்டு 70,000 பக்கம் மந்த்லி கிடைக்கும். தேனி பெட்டியில் திடீர்னு நமக்கு ஒரு ஆர்டர் 2-3 ஆர்டர் வருது, ஒரு 100 பெட்டி வருது அப்படின்னாக்கா அது பல்க் ஆர்டராக கிடைக்கும், பல்க் அமௌண்ட்டாக கிடைக்கும். இதெல்லாம் ரெகுலராக நமக்கு கன்சூம்ஷன் ஐட்டத்தில் வந்து நிறைய கிடைக்கும். இந்த நெல்லிக்காய்லாம் எனக்கு ஒரு நாளைக்கு 40 பேக் போகும், 30 பேக் போகும். கடை நம்ம கொடுக்குறோம். நம்ம லோக்கல் ஏரியாவில் மார்க்கெட் பண்ணிக்கணும். நம்ம ஆன்லைன்லேயும் போய்க்கலாம். இந்த இன்ஸ்டாகிராமில் பண்ணுறோம்ல, நம்ம லோக்கலில் கொஞ்சம் பண்ணிக்கிறது நல்லது. லோக்கலில் பண்ணிக்கிட்டே ஆன்லைனில் கொண்டு போகிறது நல்லது. இது வந்து லிப்ஸில் போடுவோம் இல்லைங்களா, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கெமிக்கல் சாயம் தான் நம்ம ஏற்றுறோம். இது வந்து வேம்பாலம் பட்டை 2 months ஆயிடுச்சு. எவ்வளோ பிங்காக இருக்குது பாருங்க.
எந்த அளவுக்கு இன்னும் வருதோ அந்த அளவுக்கு கலர் வரும். ஒன்றும் இல்லை, இது அப்படியே இதோட அளவு கொஞ்சோண்டு 2 ml எடுத்துட்டு வேக்ஸ் 2 ml டபுள் பாயில் பண்ணணும். டைரெக்டாக பாயில் பண்ணக்கூடாது. அப்படியே அந்த மோல்டு லிபாம் மோல்டில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். தட்ஸ் ஆல். அதாவது ஷியா பட்டர், நம்ம இந்த பட்டர் வேணாம், ஷியா பட்டர் அவ்வளோதான் லிபாம். இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நமக்கு லிப்பு நல்லா இருக்கும், ரொம்ப மாய்ஸ்டராக இருக்கும், ரொம்ப இதெல்லாம் இருக்காது, ட்ரையாக எரிச்சல் அது மாதிரிலாம் இருக்காது. ஆர்கானிக் போல கிட்டத்தட்ட கெமிக்கல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஆர்கானிக். ஃபுல்லாகவே வேம்பாலும் பட்டையை தான் ஊற வச்சிருக்கேன், வேற எதுவும் இல்லை. தேங்காய் எண்ணெயும் வேம்பு பட்டையும் ஆட் பண்ணியிருக்கீங்க. இயற்கையான சாயம். அதாவது புரியுது. இன்னைக்கு உள்ளதை பொறுத்தவரைக்கும் ஆர்கானிக் வந்து ரொம்ப நல்லது. அதுக்கு நம்ம தேனி வளர்ப்பு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. நான் 100% வந்து எங்களோடது வந்து நேச்சுரல், எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு சில இடங்களில் 1% யூஸ் பண்ணுற மாதிரி வரும். தேங்காய் எண்ணெயும் வேம்பு பட்டையும் ஆட் பண்ணியிருக்காங்கப்பா. அது இந்த கலரிங் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் வேக்ஸ் கூட சேர்ப்பாங்க. சரியா? தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லிபாமில் வந்து நிறைய கலரிங் நிறைய கொடுக்குறாங்க, அதனால வெடிப்பு வந்துடும் லிப்பு. அப்போக்கி நல்லா இருக்கும், பின்ன கருப்பாயிடும். நான் செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்ட கொடுத்து விடுறேன். சரிங்களா? தேன் சாப்பிட்டீங்களா? அந்த ஒரு அடை கொடுத்துங்க எல்லாருக்கும். அப்படியே கொஞ்சமாக கொடுங்க. தேனை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுங்க, சாப்பிட்டு. இந்த வரேன். ஒரு ஸ்டெடியான நிலையில இருக்கும். காலனி வீக்காக இருக்கிற காலனி என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு சில காலனியில் வந்து குயின் ஓடி போயிடுச்சு, காலனி மட்டும் தான் இருக்கு, ஆனால் வீக்காக இருக்கு. அதை எப்படி டெவலப் பண்ணலாம்னு கேட்குறாங்க. அதை நல்லா இருக்க காலனியில் இணைச்சிடலாம். நல்லா இருக்க காலனியில் மேலே சூப்பரோ இல்லைன்னா சூப்பருக்கு மேலேயோ நியூஸ் பேப்பரை வச்சுட்டு இந்த வீக்காக இருக்க காலனியை கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா இதுவும் கடிச்சிட்டு உள்ளே இறங்கிடும், கீழே உள்ளதும் கடிச்சிட்டு மேலே எல்லாம் ஒன்றாயிரும். ஏன் அது வைக்கிறோம் அப்படின்னாக்கா அதோட கோபத்தை டிலே பண்ணுறோம். டிலே பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்கா இது நம்ம குடும்பத்தில் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணலாம். இது 2 இருக்கும், சூப்பர் இருக்கும், இது இருக்கும். வீக்காக இருக்கிறதுல சூப்பர் எடுத்துடலாம். மோஸ்ட்லி அது இது இருக்காது. ரூட் சேம்பர் மட்டும் வச்சுக்கிறோம். இதில் வந்து சூப்பருமே இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த சூப்பருக்கு மேலே ஒரு பேப்பரை வச்சுட்டு இந்த ப்ரூடை தூக்கி மேலே வச்சிடணும். அப்போ என்ன பண்ணுவோம்? புரியுது. அப்போ அது நியூஸ் பேப்பர் மெத்தட்னு சொல்லுவாங்க. சரி, ஆல்ரெடி ஸ்ட்ராங்கான காலனி கீழே இருக்கும், வீக்கான காலனி மேலே வச்சுட்டு சென்டரில் வந்து நியூஸ் பேப்பர் வச்சுட்டு ஸ்மால் ஹோல்ஸ், ஒரு சின்ன ஹோல்ஸ் மூவ் பண்ணி போகிறதுக்கு மட்டும் போட்டுருணும். அப்படிங்கும்போது சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்? அந்த வேஸ்ட் ப்ரூடை தூக்கிட்டு மேலே மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். அது அந்த மெத்தடில் பண்ணோம்னாக்கா கரெக்டாக இருக்கும். வேற என்ன சார், ராணி ஒருவேளை ராணி திடீர்னு இப்போ நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு ராணி இறந்துருச்சு அப்படின்னாக்கா அதுவே டெவலப் ஆகிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ராணி எந்த கூட்டில் இல்லையோ அதை டெய்லியும் போய் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், கொஞ்சம் ஃபீடிங் கொடுக்கணும். ஏன்னா ஈக்கல் என்ன பண்ணணும்னாக்கா மேஜராக அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும், உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது. அப்போ உள்ளுக்கு உணவு வரல அப்படின்னாக்கா மற்ற ஈக்கல் சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? தேன் ஃபீடிங் பண்ணலாம், இல்லைனா சர்க்கரை 1:1 சர்க்கரையும் தண்ணியும் கலந்து காய்ச்சி அதை கூட வைக்கலாம். அதையும் வச்சிங்கனாக்கா ஒரு 2-3 நாள் அதை ரிகவர் பண்ணி கொண்டு வந்து நம்ம பேக் போனால் வந்து லேசாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம்னாலே போதும். தேனி வளர்ப்பு மாதிரி ஒரு ஈஸியான வேலை எதுவும் கிடையாது. நுணுக்கமாக செய்யணும், டைமுக்கு செய்யணும். வாரம் 1 மணி நேரம் ஒதுக்குனா போதும். நானும் அப்படி தான் செய்கிறேங்க. பாருங்க, வீக்லி ஒன்ஸ் போவேன், ஒரு 10 நாளைக்கு ஒருக்கு, அவ்வளோதான் போவேன். சீசன் டயத்தில் மட்டும் எனக்கு ஆள் பத்தலைன்னா கன்னியாகுமரியிலேருந்து கூப்பிட்டுக்குவேன். ஏன்னா என்கிட்ட பெட்டி அதிகமாக இருக்கும், டெவலப் பண்ணணும், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கொடுக்கணுங்கிறப்ப என்ன பண்ணுவோம்னாக்கா அந்த டெவலப் பண்ணுறப்ப இப்போ 1000 பெட்டி இருக்குன்னா இன்னொரு 300-400 பெட்டி எக்ஸ்ட்ரா அது பண்ணலாம், தாய் கூட்டிலேருந்து பிரித்து கொண்டு வரலாம். அந்த சீசனில் ஆளை ஹையர் பண்ணி நான் அந்த வேலையை முடிச்சுக்கேன். எல்லாமே நம்ம செய்ய முடியும். அந்த மாதிரி பண்ணுறோம்னா நமக்கு லாபமாக இருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ ஒட்டுண்ணி வந்தது இல்லை சார், அதுக்கு எப்படி நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறது? ஒட்டுண்ணி நான் இன்ன வரைக்கும் ஹேண்டில் பண்ணல சார். உண்மையாக இன்ன வரைக்கும் வந்ததில்லை, இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். அதுவுமே இருக்கா சார்? போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சுத்தம் பண்ணியிருக்கேன், இன்னொரு நாள் கழிச்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபீட்பேக் செய்யாமல் சொல்லக்கூடாது. வேறு எதுவும் டவுட் கேட்குறீங்களாப்பா? கொஸ்டின் கேள்வி. வேக்ஸ் பைத்துக்கு அந்த தான் ஈஸி ஸ்டெப்பு தான். கரெக்டாக எடுத்து ப்ரெஷ்ஷை வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு ரெகுலராக அந்த தேவையில்லாத அடை இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வெட்டி எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, வெட்டி எடுத்துட்டு ஃப்ரேமில் வச்சோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுட்டோம்னாலே அது போயிட்டு அந்த டிசிப்ளினில் கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது தேவையில்லாமல் கட்டாது. அப்போ கட்டாமல் இருந்தாலே பிரச்சனை குறைஞ்சிடும். அதை கரெக்டாக பண்ணாலே வேக்ஸ் மேத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஒருவேளை கீழே வேக்ஸ் மேத்து இருக்குனாக்கா இந்த பழைய பெட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்போ எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் இருக்குன்னா அந்த பெட்டியை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வேற பெட்டிக்கு மாற்றிட்டு அந்த பெட்டியை கொண்டு போய் வெயிலில் காய வச்சுட்டிங்கன்னா அதில் தான் 1-2 பாசிபிள் இருந்தால் கூட செத்துடும் அந்த. ஸோ இதுலேயுமே தேன் நிறைய வச்சுருக்குங்க பாருங்கள். இந்த மாதிரி உள்ளது தான் நாங்கள் அடையா அப்படியே நறுக்கி விற்போம். இது அந்த தட்டு ஓகே, கொஞ்சம் தள்ளி வைங்க தம்பி, கொஞ்சம் தள்ளுங்க. எனக்கு ஒரு இந்த இதில் வச்சுருக்கு பார்த்தீங்களா தேனை. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். தேங்க்யூ சார், உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹனி ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணணும், என்ன ஃப்ளாஸ்லேருந்துலாம் எடுத்தால் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட வேல்யூபிளான டைம் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி கொடுத்தது இல்லாமல் எங்களை வந்து ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டியாகவும் அண்ட் கன்சர்னோட எங்களை வெல்கம் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். சின்ன அன்பளிப்பு. தேங்க்யூ சார். ஸோ ரொம்ப நன்றிங்க சார். ஒரு காலேஜில் நம்மள்ட்ட தேனி வளர்ப்பு ட்ரைனிங் முடிச்சுட்டு போயிட்டாங்க, சர்டிஃபிகேஷனோட போயிருக்காங்க. இப்போ அதோட சேர்ந்து நம்மள்ட்ட என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது இஞ்சி தேனில் ஊற வச்சது, செரிமானத்துக்கு நல்லாயிருக்கும், இது பண்ணுறோம். அடுத்து பூண்டையும் தேனில் ஊற வச்சு கொடுக்குறோம். இது கொம்பு தேன், குச்சியில் கட்டியிருக்கும்ல அந்த தேன், இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். இது மலை தேன், இதுவும் பெரிய தேன் கூடு, ராக் பீன் சொல்லுவாங்க, இதையுமே நம்ம கலைச்சி கொடுக்குறோம். இது நம்ம நாட்டு தேன் பெட்டி வச்சு எடுக்கிறோம். பெட்டி வச்சு எடுக்கிறது இப்போ ஒரு 7-8 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். மலை தேன் கொம்பு தேன்லாம் ஒரு 10-15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் வேல்யூடட் தேன் நெல்லியும் பண்ணுறோம்.
தேன் நெல்லிக்காயும் பண்ணுறோம். தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய். இதை உடச்சி போட்டு ஸ்லைஸ் இதுவும் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 15 ப்ராடக்ட் ஒரிஜினலான ப்ராடக்ட் பண்ணுறோம். இயற்கையிலேருந்து எடுத்து அதை மாறாமல் அப்படியே கொடுக்குறோம். 100% நேச்சுரல். எப்போதும் நம்மள்ட்ட வாங்கலாம். தாஜ் ஹனி 9342243415.